This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குற அதே பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி அதிரசம் பண்ணுறதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசிலாம் செய்ய போகிறேன். இது ஏற்கனவே நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா அதை கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் இதை நம்ம ஃபேனுக்கு அடியில் நல்லா விரித்து காய வச்சுக்கலாம். இந்த ஈரத்தை நல்லா வடிச்சிட்டு இதில் வந்து லைட்டாக விரித்து விட்டுக்கிட்டோம்னா அப்படி கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளுக்கு அது அப்படி காஞ்சி வந்துடும். இப்போ பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. இந்த இடம் கையில் லைட்டாக ஒட்டி ஒட்டி வரணும். இப்படி இருந்துச்சுன்னா சரியான பக்கம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்து நான் நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சிருக்கேன். இதை நம்ம அரைச்சி நம்ம வீட்டில் அரிப்பு இருக்கும், அதை வச்சு அதில் பெரிய ஓட்டையும் இல்லாமல் சின்ன ஓட்டையும் இல்லாமல் நடுவில் உள்ளது ஒன்று இருக்கும், அதை வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி அதில் வர அரிசி குருணையெல்லாம் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா எல்லாத்தையும் அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இப்படி அமுக்கி வச்சுக்கலாம். நல்லா அமுக்கி வச்சுக்கும் போது நல்லா செட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாம் அமுக்கி கொடுத்துக்கோங்க. நீங்கள் மில்லில் கொடுத்து திரிக்கணும்னா அதிரசத்துக்குன்னு கொடுத்து திரிங்க, அவங்க திரிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நான் 1 கிலோ பச்சரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து ரொம்ப கருப்பு வெல்லமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான இதாக எடுத்துக்கோங்க. அதான் நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப குறைய வச்சிடாதீங்க. ஓரளவு வெல்லம் முழுகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த வெல்லம் வெந்து அந்த பாகு சரியாகும். இப்போ ஓரளவு அந்த வெல்லம் கரைஞ்சி அதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட போகிறோம். ஏன்னா அடியில் தூசி இருக்கும். நம்ம மாற்றும் போது அந்த தூசியெல்லாம் அடியில் படிஞ்சிடும். அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பில் வைக்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு கிளறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நானே குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ தூசி இருக்குது. இப்போ இதை மாற்றிக்கலாம். பாகு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நீங்கள் பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கிண்ணத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த பாகு அதில் போடும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாகு பதம் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இது நம்மளுக்கு செட் ஆகலை. ஒரு 5 நிமிஷம் பழையபடி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போவும் அது லைட்டாக அதில் தெரியுது, ஆனால் எடுக்கிறதுக்கு வராது. அதனால் இதுவும் சரியான பதம் இல்லை. இப்போ இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி அடங்கி கொஞ்சம் அந்த திக்னஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை ஊற்றி பார்ப்போம். இப்போவும் அதில் நம்மளுக்கு பாகு இருக்கிறது தெரியும், ஆனால் எடுக்கிறதுக்கு வருது, ஆனால் கையில் நிற்காது. இப்போ இதுவும் நமக்கு இன்னும் சரியான பாகு பதம் வரல. கூட ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த பதம் வரும்போதே நீங்கள் தீயை வந்து குறைச்சிக்கோங்க. தீ அதிகமாக இருந்ததுன்னா பாகு முருகிரும். இப்போ பாருங்கள் இது எடுக்கிறதுக்கு வருது கையில். இந்த அளவு கையில் நிற்கிது. இது சரியான பதம். இப்போ இந்த பதம் வந்து நம்மளுக்கு முருகிடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை அப்படியே கலந்து விட்டுக்கிட்டு அதில் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சுக்கு பொடி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம்.
அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். அடுப்பு வந்து கூட்டி வச்சிடாதீங்க, ரொம்ப குறைச்சி வச்சுருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். அது சேர்த்து கலந்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதிலே கலந்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் கட்டிப்படாது. இருக்கிற மாவை லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே அந்த சூட்டோடயே நம்ம கலந்து விடும்போது மாவும் நல்லா வெந்து வந்துடும். நல்ல ஒரு திக்னஸில் கிடைக்கும். இந்த சூட்டோட கலரும்போது நல்லா நம்மளுக்கு கலந்து கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மாவும் சீக்கிரத்தில் நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். அதுக்காக தான் இந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். ஏற்கனவே பச்சை மாவாக சேர்க்கறதுனால மாவு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அதிரசம் சாப்பிடும்போது வயிறு வலிக்கும். இப்போ இப்படி கலக்கும்போது அந்த மாவு அதிலே நம்மளுக்கு வெந்துடும் நல்லா. இப்போ எல்லா மாவையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்க மாவு எல்லாம் சேர்த்த பிறகு நல்ல ஒரு திக்னஸாக இருக்குது. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊற வைக்க போகிறோம். 2 3 நாள் கழித்து தான் நம்ம செய்வோம். அதனால் அதுக்குள்ளே இது நல்லா செட் ஆயிரும். இப்போ இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். ஆறுனதுக்கப்புறம் தான் இதை மூடணும். ஆறுறதுக்கு முன்னாடி இதை மூடிடாதீங்க. அந்த சூட்டில் உள்ள ஈரப்பதெல்லாம் அப்புறம் அதிலே தான் போய் படும். இதில் எந்த வித தண்ணியும் இருக்கக்கூடாது, பாத்திரத்துலையும் ஈரம் இருக்கக்கூடாது. நல்ல ஈரம் இல்லாத பாத்திரமா எடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றும் போது மாவு இந்த அளவுக்கு அப்படியே கத கத கதன்னு வரணும். இப்போ பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நல்லா ஆற வச்சுருக்கோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 3 நாள் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்க 3 நாள் ஆயிடுச்சு. நான் மாவு திறந்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம கையில் எடுக்கிறதுக்கு வருதா? கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி ஒரு வாழை இலையில் வச்சு வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிடுவோம். தேய்ச்சிக்கிட்டு அதில் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதிரசம் மாதிரி நல்லா அழகாக தட்டி எடுத்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கிடுவோம். ஓட்டை போடாமல் சில பேர் செய்வாங்க. ஆனால் அதிரசங்கிறது நடுவில் ஓட்டை போட்டாதாங்க ரொம்ப சுவையாக இருக்கும். பார்க்குறக்கும் அதிரசம் மாதிரி இருக்கும். அதனால் எங்கள் சைட்லலாம் ஓட்டை போட்டு தான் செய்வோம். இப்போ இங்கே கடலை எண்ணெய் நான் இன்றைக்கி காய வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதிரசம் பிரிஞ்சிரும். அதனால் எண்ணெய் லைட்டான சூடோட தான் இருக்கணும். போட்டவுடனே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே எலும்பி வரும். நீங்கள் உடனே போட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிடும். அதனால் ஒன்று மேலே எழும்புனதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை போடணும். அப்படியே ஒவ்வொன்றா போட்டு எடுத்தோம்னா அதிரசம் நல்லா வெந்து வந்துடும். அதிகமான தீயில் இருந்துச்சுன்னா மேலே உள்ளது கரிஞ்சிரும், உள்ளே உள்ள மாவு வேகாமல் இருக்கும். அதனால் தீயும் குறைச்சே வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே வெந்ததை நம்ம பிரட்டி போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். அதிரசம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 3 அதிரசம் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒன்று மேலே வர நம்ம ஒன்றா போட்டோம்னா தான் அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வெந்து வரும். இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு. நாங்களும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.